பனி மிளகா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு பூண்டு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். தக்காளி வந்து கையிலே கரைச்சி வச்சுருக்கோம். கையில் கரைச்சி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறோம். புளி தண்ணி எல்லாம் புளி புதினா தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி மிளகு சீரகம் எல்லாம் போட்டு மிக்சியில் வச்சு தக்காளியை மட்டும் கரைச்சி கொத்தமல்லியும் இப்போ தண்ணியில் நல்லா கையிலே கரைச்சி ஊற்றினா வாசனையாக இருக்கும். அதனால் கொத்தமல்லி ரசம் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி தாளித்து விட்டாச்சு. கொதிக்கிட்டோம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். ரசம் கொதிக்கக்கூடாது. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மூங்கு முறை வரையில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா கொதிச்சா நல்லா இருக்காது. அதனால் காட்டுறேன். ரசத்தை பார்த்துடலாமா? சூப்பராக பாருங்கள். அப்படியே தலைவலன்னு இருக்குது. கொத்தமல்லி வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொத்தமல்லி ரசம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. சளி இருந்தாலும் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு போயிடும். சூப்பராக வாசனையாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுவை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.